தனுசு ராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது யோககரமான ஒரு புத்தாண்டா அமையுது. எந்த ஒரு முயற்சியுமே போடாமல் நமக்கு சக்ஸஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் 8ஆம் இடம் வலுக்கிறது. ஒரு மீடியாவில் தன்னுடைய வேலையை ப்ரமோட் பண்ணி அதன் மூலமாக சம்பாதிக்கிறது, யூடியூப் இன்கம் வாங்குறது, இதெல்லாமே சுக்கிரன் தான். இவங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டாலே போதும். குழப்பி விடுறதுக்குன்னே 4 பேர் வருவாங்க. இவங்க சரியான ஒரு முடிவை தான் எடுப்பாங்க. இதெல்லாம் செய்யணுமா யோசிச்சுக்கோ, அவன் இதை தான் பண்ணால் பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சு, நீயும் பண்ணி போய் மாட்டிக்கிறாத. மேரேஜ் லைஃப்பில் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸுமே இருக்காது. 200% குழந்தை பிராப்தம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5க்கு 12 மறையத்தான் இந்த வருடம் பிறக்குது. குழந்தைங்கிறது அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஒரு தம்பதியோட மனசில் ஏற்படுத்திடும். ஒரு இடத்துக்கு 4 இடத்துக்கு போக முடியாது, கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. தனுசு ராசி பெண்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து எதில் பண்ணலாம்னா அதிகமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு பெண்களுக்காகவே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா தமிழ் வருட பிறப்புக்கான பலன்களை சொல்றதுக்காக நம்ம கூட அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மனு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் மேம். மேம், அடுத்ததா தனுசு ராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது மேம்? தனுசு ராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது யோககரமான ஒரு புத்தாண்டா அமையுது. ஏன்னா தனுசு ராசிக்கு 8ல் போய் குரு போறாரு. 8ல் மறையிறாங்க கெட்டது தானேன்னா அப்படி கிடையாது. 8ல் மறையிற குரு வந்து நிறைய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. இப்போ நம்ம போடுற எஃபர்ட்ஸுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எஃபர்ட்ஸ்க்கு கிடைக்கிற ரிசல்ட் அது கேஷுவலாக இயற்கையாக எல்லாருக்கும் நடக்கும். அவயோக தசைகள் நடக்கும்போது என்ன முயற்சி செஞ்சாலும் நல்லது நடக்காது. ஸோ அது நம்ம கஷ்டப்படுவோம். எந்த ஒரு முயற்சியுமே போடாமல் நமக்கு சக்ஸஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் 8ஆம் இடம் வலுக்கிறது. திண்ணையில் இருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்ததான் யோகம்னு ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து சரிவர நடக்கும். இவங்களே வாய்ப்பை தேடி போக வேண்டாம். வாய்ப்பு வந்து இவங்க வழியில் நிற்கிறது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவங்க வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிறது, எல்லா வகையிலையுமே ஒரு பழம் நழுவி பாலில் விழுற மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தனுசு ராசி பெண்களுக்கு இந்த வருடம் அமையுது. இந்த திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வாழ்வுன்னு சொன்னீங்கல்ல மேம், எந்த ஃபீல்டெல்லாம் போனால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமான வாழ்வா இருக்கும் மேம்? 8ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 8ஆம் இடம் வலுக்கும் போதே வெளிநாடு வெளி மாநிலம் தான். ஸோ வெளிநாடு வெளி மாநிலம் தொடர்பு வச்சுட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை அங்கே போய் ஏதாவது படிக்கிறாங்க, அங்கே ஒரு வேலையை தேடுறாங்கன்னா அதன் மூலியமாக ஒரு சக்ஸஸ் ரேட்டு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ளஸ் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் இருக்கும். சுக்கிரன் அப்படின்னா அழகியல், பியூட்டி, காஸ்மெட்டாலஜி, சாரீ ட்ரைப்பிங், சாரியை சேல் பண்ணுறது, க்ளோதிங் பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு யூடியூப் பிரபலமாகிறது எல்லாமே சுக்கிரனுடைய ஒரு சம்பத்து அப்படிங்கிறது வேணும். ஒரு மீடியாவில் தன்னுடைய வேலையை ப்ரமோட் பண்ணி அதன் மூலமாக சம்பாதிக்கிறது, யூடியூப் இன்கம் வாங்குறது, இதெல்லாமே சுக்கிரன் தான். ஸோ இதன் மூலயமா ஒரு நல்ல யோகம் லாபம் அப்படிங்கிறது தனுசு ராசி பெண்களுக்கு நிச்சயமாக இருக்குது. மேம், அவங்களுக்கு வந்து பழம் நழுவி பாலில் விழுன்னு சொன்னீங்க. அது தரையில் விழாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணும் மேம்? எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். எந்த தடைகளும் அவங்களுக்கு வரக்கூடாது. அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. கரெக்டு தானே? ஸோ குரு ஆல்ரெடி வலுத்துட்டாரு. வலுத்து 2ஆம் இடத்தை பார்த்துட்டாரு. இவங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டாலே போதும். குழப்பி விடுறதுக்குன்னே 4 பேர் வருவாங்க. இவங்க சரியான ஒரு முடிவை தான் எடுப்பாங்க. இதெல்லாம் செய்யணுமா யோசிச்சுக்கோ, அவன் இதை தான் பண்ணால் பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சு, நீயும் பண்ணி போய் மாட்டிக்கிறாத. அப்புறம் நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அன்னைக்கே சொன்னேன், பெரிய பணம்லாம் எடுத்து நீ பிஸ்னஸ்குள்ளே போடுற மாதிரி இருக்குது, இதெல்லாம் பண்ணாதன்னு 4 பேர் வந்து உங்களை இறக்கி விடுறதுக்குன்னே சொல்லுவாங்க. கொஞ்சம் அதை மைண்டில் வாங்கிக்காமல் நிதானமாக நீங்களே யோசிக்கக்கூடிய ஒரு தன்மையை குரு தந்துடுறதுனால உங்கள் இன்ட்யூஷனை நம்பி தாராளமாக ஒரு தொழிலையோ வேலையிலையோ திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவுகளையோ நீங்களே எடுக்கிறது நல்லது. ஓகே மேம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த நீங்களே பார்த்துக்கோங்கன்ட்டீங்க. அப்போ அவங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் மேம்? மேரேஜ் லைஃப்பில் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸுமே இருக்காது. ஸோ இந்த சம்பந்தார் ஒற்றுமையெல்லாம் 8ஆம் இடம் வலுவாக இருக்கும்போது நடந்துடும். பையன் பொண்ணு இருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாக்குள்ளேயே நல்லா ஒத்து போகிறது. இப்போ இன்லாஸ் கூட இருந்துட்டு இந்த பிரச்சனைலாம் கூட தீர்ந்துடும். அவங்க கொஞ்சம் ஒதுங்கிக்கிறது, பெரிய அளவில் லைஃப்பில் ப்ராப்ளம் பண்ணாமல் இருக்கிறது, சரி அவங்க அப்படி தான் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறது, இவங்களால அவங்களுக்கும் பிரச்சனை வராமல் இருக்கிறது, அவங்களால இவங்களுக்கும் பிரச்சனை வராமல் இருக்கிற அளவுக்கு ஒரு மன நிம்மதியான ஒரு அமைப்புக்கு திருமண வாழ்க்கைங்கிறது நகர்ந்துடும். சில தனுசு ராசி பெண்கள் வந்து குழந்தைகளுக்காக காத்திருப்பாங்க. குழந்தை பாக்கியம் இருக்காம? 200% குழந்தை பிராப்தம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5க்கு 12 மறையத்தான் இந்த வருடம் பிறக்குது. ஆனாலும் வீடு கொடுத்த குரு தான் ஜூனில் உச்சமாகிறாரே.
சர்வ நிச்சயமா குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது தனுசு ராசி பெண்களுக்கு இருக்கு. நிறைய ஒரு வேதனைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு அது மட்டும்தான் கஷ்டமே. வேற எதையுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க. பணம் இருக்கா, காசு இருக்கா, சாப்பிட சாப்பாடு இருக்காங்கிறத கூட யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்கிறது அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஒரு தம்பதியோட மனசுல ஏற்படுத்திடும். ஒரு இடத்துக்கு 4 இடத்துக்கு போக முடியாது, கேட்கறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மன அழுத்தத்துல இருந்த தனுசு ராசி பெண்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பிராப்தம்ங்கிறது கிடைக்க போகுது. செவ்வாய் வலுவா இருக்கிறதுனால முருகப்பெருமானோட அம்சத்திலே ஆண் வாரிசு பிறக்கிறதுக்கான யோகம் தனுசு ராசி பெண்களுக்கு இருக்கு. முருகர் மாதிரியே குழந்தை. கண்டிப்பா. ஓகே ஓகே மேம். அவங்களோட ஹெல்த் வைஸ் எப்படி மேம் இருக்கும் தனுசு ராசி பெண்களுக்கு? தனுசு ராசி பெண்கள் வந்து ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு ஆட்படக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது அதிகமா இருக்கு. மென்ஸ்ட்ரல் பெயின் கொஞ்சம் அதிகமாகிறது. அதே மாதிரி ஏதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல ஒரு இன்ஃபெக்ஷன், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், ப்ரீதிங் ப்ராப்ளம், ஹெட்ஏக்ஸ் அதிகமாக வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தனுசு ராசி பெண்கள் வந்து ஆட்படுவாங்க. இதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா போதும். மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸ் எதுவும் இல்லை. ஓகே மேம். ஓவராலா வந்து சேஃபா இருக்கிற விஷயத்துல சேஃபா இருக்கணும் எஸ், அப்படிதானே மேம்? ஆமா. இப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது அப்படின்னா இதெல்லாம் எப்படி மேம் இருக்கும்? தனுசு ராசி பெண்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து எதுல பண்ணலாம்னா, அதிகமா கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது நல்லது. தங்க விலை ஏறிட்டே போகுதுனாலும் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு பணங்கிறது வந்துடும். ஸோ சின்ன பணம் இப்பெல்லாம் மில்லிகிராம்ஸ்ல கூட கோல்டு கிடைக்குதுல்ல, இருக்கிற பணத்தை வந்து கோல்டா மாத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா தங்கம் மூலமா ஒரு லாபம்ங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அந்த தங்கம் சீக்கிரம் இவங்க கையை விட்டு போகாது. இருந்து லாங் ரன்னா கையில இருந்து நல்ல டபுள் ஆயிட்டு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வருடம் இருக்கிறதுனால அதிகமா கோல்டு, சில்வர் ரெண்டுலையுமே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பர்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்ல வந்து தனுசு ராசி பெண்கள் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதன் மூலியமா ஒரு நல்ல லாபம்ங்கிறது கிடைக்கும். ஓகே மேம். இவங்களுக்கு ஓவராலாவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இன்னும் த்ரிபிள் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் மேம்? தனுசு ராசிக்காரங்க என்ன மாதிரியான வழிபாடுகளை பண்ணும்போது இன்னும் பலன்கள் இரட்டிப்பா கிடைக்கும். யானைக்கு ஏதாவது உணவு கொடுங்க. பக்கத்துல ஏதாவது யானை இருக்குது, கோயில் இருக்குதுன்னா அங்க போய் யானைக்கு வந்து அது என்ன சாப்பிடுமோ அந்த யானை பாகன்ட்ட கொடுங்க. நம்ம கொடுக்க வேண்டாம். நிறைய சம்பவங்கள் கேள்விப்பட்டுட்டு வரோம். ஸோ யானை பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது. நமக்கும் சேஃப், யானைக்கும் நல்லது அது. ஸோ அதனால அதுக்கான உணவை வந்து அந்த யானை பாகன் மூலமா கொடுத்து அதுக்கு வந்து ஒரு உணவுங்கிறத கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறத வியாழக்கிழமை தோறும் பண்றது நல்லது. பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புக்கான ஆக்சசரிஸ், ஸ்டடி ஆக்சசரிஸ்னு சொல்லுவோம் இல்லையா, பென்சில், பென்னு, இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு Stationery டேபிள் items எல்லாம் புக்கு, வாங்கி கொடுக்கறது. ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ஏதாவது வந்து நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அதன் மூலமா ஒரு நல்ல யோகம் அப்படிங்கிறது வரும். எலிஃபென்ட்டுக்கு ஃபுட் கொடுங்க. ஆனா எலிஃபென்ட் பக்கத்துல இருந்து செல்ஃபி எடுக்காதீங்கன்னு ஆமா, சொல்லிட்டீங்க. கண்டிப்பா. சரி ஓகே மேம். இப்போ ஓவராலா தனுசு ராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு மேம்? தனுசு ராசி பெண்களுக்கு அவுட் ஆஃப் 10 தாராளமா 9 மார்க்ஸ் கொடுக்கலாம். 9 மார்க்ஸ். ஓகே மேம். சூப்பர் மேம். ஓவராலா எங்களுக்கு 12 ராசிக்குமே ஸ்பெசிஃபிக்கா என்ன நல்லது நடக்க போகுது, இதெல்லாம் பார்த்து நடந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி சில கெட்டதுமே சொல்லிட்டீங்க. இவங்க கிட்ட இருந்தா ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு சில நபர்களை வந்து அறிமுகமே படுத்துனீங்க. ஸோ ஓவராலா இது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ மேம். நன்றி அனு. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.